அன்பிற்கினியவர்களே, மறுபடியும் இன்றைக்கு கருவறையில் இருந்த சுகத்தை கல்லறையில் வரைக்கும் நீட்டிக்கும் ஒரு சில விஷயங்களை நான் பேசியிருக்கின்றேன். இது 3வது பகுதியாக பேசுகின்றேன். கருவறையில் இருந்த நிலையை பற்றி சொல்லிவிட்டோம். கல்லறை வரை அதே சுகத்தில் இருந்து செய்வது என்பது தான் பிரச்சனை. இதுவரை அப்படி செய்ததில்லை. எத்தனையோ கோடிக்கணக்கான மனிதர்கள் 1, 2, 3, 5, 10 விரல் விட்டக்கூடிய எண்ணத்தில் தான் இருந்திருக்கிறார். ஈவன் வள்ளலார் கூட இறுதியால் தான் அதில் வந்தார், இறுதியில் தான் வந்தார். சுவாமி விவேகானந்தர் கூட ஆல் ஸ்பிரிச்சுவல்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் ஆர் செகண்டரி டு நோ த காட்னு இறுதியில் தான் வர முடிஞ்சது. இப்படி எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு. இது என்ன நீங்கள் சொல்கிறது கருவறையில் இருந்தது மாதிரியே எப்படி இயங்க வேணாமா? ஒவ்வொரு நிமிஷமும் இயங்கணுமே. கருவறையில் இருந்த ஸ்டேஜ் என்பது மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுங்க. மெடிடேட்டிவ் ஸ்டேட் என்பது ஆல்ஃபா லெவல் டு தீட்டா, தீட்டா டுன்னு டெல்டாங்க. அவ்வளோதான். பிரெயின் வைப்ரேட் ஆகக்கூடாது, அப்படி வச்சுங்க. எளிமையாக புரியுதுண்ணா. அது எப்படிங்க உயிரோடு இருக்கும்போது தினந்தோறும் எண்ணங்கள் வரும், எண்ணங்கள் நுழையும், எண்ணங்கள் பிரச்சனை பண்ணும், ஆசைகள் வரும், நெகட்டிவ் வரும், பாசிட்டிவ் வரும், இன்பதுன்பங்கள். இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, அது எனக்கு தெரியும். ஆனால் எங்கே அது வைப்ரேஷன் இல்லாமல் இருந்தது? எங்கே? கருவறையில், கனவற்ற உறக்கத்தில். அப்படி 2 மட்டும் வச்சுக்கிறோம். அதுதான் ஃபிசிக்கலாக உணரக்கூடியது. எங்கே? சென்ஸ் ஆர்கன்ஸ் பொறிகளால் உள்வாங்கப்பட்டு, புலன்களால் உட்கரிக்கப்பட்டு, நமக்குள்ள இருக்கக்கூடிய அறிவில் போய் அது டச் பண்ணும்போது, எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சினாப்சிஸிலிருந்து இன்னொரு சினாப்சிஸுக்கு நியூரான் வழியாக டச் பண்ணும்போது அங்கே தான் வைப்ரேஷன் ஆகுது. என்ன? அதி நுண் மென் அதிர்வலைகள் உருவாகுது. அப்புறம் எப்படிங்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த இடத்துல தான் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியானவன், நான் யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது என்ற நிலையில், அதாவது இளைஞர்கள், கொஞ்சம் அறிவாளிகள், கொஞ்சம் சிந்தனையாளர்கள், ஆனால் குழந்தைகளுக்கு நாம் ஊட்டி வளர்க்க வேண்டும். அந்த குழந்தை மார்க் வாங்கலையாலும் சரி, அந்த குழந்தை குறைவான ஆக்டிவிட்டிஸாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகளுடைய திறன் குறைவாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகளுடைய நீங்கள் இந்த சமூகத்தை ஒத்து கமிட் அந்த இடத்த கம்பேரிசன் அற்ற ஒரு நிலையை குழந்தைக்கு உருவாக்கணும். நிச்சயமாக சைல்டு ப்ராடிஜியாக இருந்தாலும் சரி, அவங்க நார்மல் சைல்டாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் மரபணு திறனுக்கு தக்கபடி ஒவ்வொரு நொடியிலும் இன்னொரு குழந்தைகள் மாறுபட்டு கொண்டே இருப்பார்கள். இதுதான் அறிவியல் உண்மை, நியூரோ சயின்ஸ் உண்மை, இயற்கையின் உண்மை, மெய்யியல் உண்மை, விஞ்ஞானத்தின் உண்மை, மெய்ஞானத்தின் உண்மை. சாதாரணமாக நம்ம கேட்போம், ஒரு பொண்ணு ஆனால் உடனே மாறிட முடியுமா? திருநங்கைகள் தம்பிகள்லாம் விட்டுருங்க, மாறிட முடியுமா? இதே மாதிரி ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய கம்பேர் பண்ண நினைக்கிறதே உலகத்தில் இல்லாதது. நல்லா புரிஞ்சுங்க. உலகத்திலே இல்லாத ஒரு மாபெரும் தவறை, ஒரு பெரிய கிரிமினல் குற்றத்தை பெற்றோர்களும் சமூகமும் நமக்கு ஏற்றி விட்டுருச்சு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்போ சார் நான் அப்படி கம்பேர் பண்ணக்கூடாது, அப்புறம் எப்படி சார் வாழ்கிறது? அங்கே தான் சுவாமி விவேகானந்தர் சொன்ன வார்த்தை எனக்கு வருது. இன்ஸ்டெட் ஆஃப் கம்பேரிசன் யூ மஸ்ட் ஹாவ் அன் இன்ஸ்பிரேஷன் டுவர்ட்ஸ் எனிதிங். ஆன்மீகத்துக்குள்ளே போக வேணாம். எதை பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் அவர்களை பார்த்து நமக்குள்ளே உள் மேன்மை உருவாக்கிக்கிறோம். பரவாயில்ல,
பரவாயில்ல, தப்பு பண்ண பரவாயில்ல, சொல்ல தெரியலன்னா பரவாயில்ல. பிறந்த குழந்தை யாருமே பேசிடுறது இல்லைங்க. பிறந்த குழந்தை எடுத்த அன்னைக்கே நீங்கள் சிம்போனி வாய்ச்சிச்சா? அந்த இயற்கையின் ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எல்லா குழந்தைகளும் அண்டத்தில் இருக்கக்கூடிய பிண்டம் மாதிரி எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க, எல்லா ஆற்றலும் இருக்காங்க. ஆனால் அந்த சுகத்தில் அவங்க மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்காங்க. அது ஒரு தியானம், கருவறை தியானம். அது ஒன்றும் நீங்கள் க்ரியேட்லாம் பண்ணலை. நீங்கள் செய்கிறது மாதிரி டைனமிக் தியானம் கொடுக்குறது, அடுத்து மந்த்ரா தியானம், அப்புறம் மந்த்ரா மெடிடேஷன், அப்புறம் சாண்டிங் மெடிடேஷன்லாம் கொடுக்கவே வேண்டாம். அது உள்ள நீட்டாக இருக்குது. ஒரு சில இந்த புராணங்களில் கதைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குங்க. குழந்தை கருவறையில் இருக்கும்போதே இப்படியெல்லாம் தாய் செஞ்சாங்க. அடுத்த குழந்தைக்கு உருவாகலை. அது முதல் குழந்தைக்கே உருவாகிடுச்சு சொன்னால் செகண்ட் குழந்தைக்கும் தாய் சாண்டிங் பண்ணி கொண்டாந்துருக்கணுமே. இல்லையே, அதெல்லாம் நீங்கள் இயற்கை ரீதியாகவும் தப்பாக இருக்குங்க. அந்த கம்பேரிசன் அற்ற முறையை கன்சிஸ்டன்சியாக குழந்தைகளுக்கு பிடிக்க வைத்து, சப்போஸ் ஒரு கம்பேரிசன் வருதுன்னு வச்சுங்க. எந்தெந்த கம்பேரிசன் வரும் உங்களுக்கு தெரியாதா? சமூகம் சார்ந்த ஒரு இடத்துல குழந்தைகள் இருக்கும்போது நீங்கள் குழந்தைகளை பற்றி பேசும்போது உங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்குது, என்ன படிக்குது, எப்படி இருக்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்ல தொடங்கினோன்னே என் பையன் இது வியாதி. குறிப்பாக தமிழர்களுக்கு என் பையன் எந்த ஸ்கூலில் படிக்கிறான் தெரியுமோ, என் பையன் ஸ்கூல்லே ஃபஸ்ட்டு தெரியுமா, என் பையன் அதான் இருக்கான் இதான் இருக்கான்னு சொல்லி 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 குழந்தைகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அடுத்த குழந்தைய பேச விட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது 99 பெற்றோர்களுக்கு இருக்குது. அது இல்லாததை நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உயிர் போயிருச்சுன்னா போனது, உயிர் போயிருச்சுன்னா போனது. அப்புறம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் கொண்டாடுறது. அது மாதிரி ஒரு ஆண் பிறந்தாச்சுன்னா கடைசி வரைக்கும் ஆண் தான் வரும், பெண்ணாக மாறவே முடியாது. அது மாதிரி நீங்கள் எந்த குழந்தையும் யூனிக் மட்டும் இல்லை, நிறையா பேருக்கு தெரியாது. ஒவ்வொரு நொடியும் அவர்களுடைய உள்வாங்குதலுக்கு தக்கபடியும் மரபணு ரீதியாகவும் மாறிக்கொண்டும் மாற்றப்பட்டு கொண்டும் இருக்கிறார்கள். கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் ஒன்றை பழகினவங்க, பேசினவங்க, சிந்தித்தவங்க, கேட்டவங்களுக்கு இப்போ வித்தியாசமாக இருக்குது. அப்படி ஒரு சுய சுழற்சியான செல்ஃப் சர்க்கியூட் அவங்களுடைய நியூரானிக்கல் நெட்வொர்க்கில் நடந்துக்கிட்டு இருக்குன்றதை எப்போ ஃபீல் பண்ணீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் உணர முடியும். ஸோ இந்த கம்பேரிசன் என்பது கிரிமினல் குற்றம்னு நான் சொல்கிறேன், சாதாரணமாக சொல்லலை, கிரிமினல் குற்றம். ஏன்னா அந்த கம்பேரிசனால் ஒரு குழந்தை, அறியாமையில் இருக்க குழந்தை, தெரியாமையில் இருக்க குழந்தை, புரியாமல் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, தாயையும் தந்தையும் நம்பிக்கிட்டு இருக்க குழந்தை, அதை நீங்கள் அப்படியே ஒரு மிகப்பெரிய கடப்பாறை எடுத்து அடிக்கிறீங்க. தெரியவே தெரியாது. சில குழந்தைகள்லாம் என்கிட்ட வர்றாங்க, அவங்க நல்லாவே பேச மாட்டாங்க. என்ன பேச மாட்டாங்க? நீங்கள் நல்லா பேச வைக்கலை. டீச்சர் மட்டும் சொல்லி கொடுத்து உருவாக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நான் அடிக்கடி சொல்கிறது தான். ஒரு டீச்சர் ஒரு வகுப்பில் 60 பிள்ளைங்க படிக்குது, 45 பிள்ளைங்க படிக்கணும், 45 பிள்ளைங்களும் முதல் மார்க் வாங்க வைக்கிறதுக்குமே டீச்சர். அப்போ டீச்சர் ஒரே டீச்சர் தான், அந்த ஒரே டீச்சர் நடத்தின சயின்ஸில் அவன் மட்டும் வாங்குகிறான், இந்த பொண்ணு மட்டும் ஏன் மீதியால் வாங்கலை? சொல்லுங்கள். வாங்க முடியாது. ஏன் முடியாது? அந்த குழந்தையுடைய உள்வாங்குதலுக்கு தக்கது, அந்த குழந்தையினுடைய மரபணு அப்சர்வேஷன் பவருக்கு தக்கபடி, அந்த குழந்தையினுடைய மெமரி பவருக்கு தக்கபடி, அந்த குழந்தையினுடைய எவர்டம் மெமரிக்கு தக்கபடி, அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களுடைய வளர்ப்புக்கு தக்கபடி, அந்த குழந்தைகளுடைய உணவு நிர்வாகத்தின் தக்கபடி நீங்கள் எவ்வளவு உள்வாங்கணுமோ அதுக்கு தக்கபடி 100% ஃபுட் கான்சியஸ்னஸும் ஃபுட் மேனேஜ்மெண்ட்டும் பேரண்ட்டு இருக்கணும். ஆமாம், பேரண்ட்டு 100% குழந்தைய அப்படியே பல்கியாக்கி ஒபிசிட்டி ஆக்கிறதல்ல, 100% அந்த குழந்தைக்கு உணவு நிர்வாகம், உணவு நிர்வாகம் இருந்தாலே அந்த குழந்தைக்கு ஹெல்த்தி எனர்ஜி வந்துடும். கேட்கும் திறனும், பார்க்கும் திறனும், பேசும் திறனும் வந்துடும். அந்த அந்த
அப்பழுக்கற்ற அந்த அந்த எனர்ஜி இருக்குது இல்லைங்களா, அந்த ஒரு வயதில் நான் சொல்கிறது வந்து எக்ஸ்ட்ரீமான ஜெனட்டிக்கல் டிஸ்லொகேஷனோ ஜெனட்டிக்கல் டிஃபெக்ட் உள்ள குழந்தை அது வந்து தனியாக விட்டுருங்க. அது ஏதோ ஒரு முதிவிலக்காக இருக்கும். நான் சொல்கிறது நார்மலாக இருக்க எல்லா குழந்தைகளுக்கும். நீங்கள் நார்மலாக இருக்க குழந்தைகளுக்கு ஆற்றலில் குறைவு இருக்கலாம். அந்த ஆற்றலின் குறைவையே நீங்கள் அனாவசியப்படுத்தி அந்த குழந்தை தனக்குள்ளே சுருங்கிக்கிட்டே இருக்கும். சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் 5th ஸ்டாண்டர்டு படிக்கிறது வரைக்கும் நல்லா இருந்தான், 6th வரைக்கும் கூட நல்லா இருந்தான், 7th வந்த உடனே அவன் திமிர் பண்ணுறான் சார். நோ, 12 இயர்ஸ் ஆகிட்டு அடுத்து போனவொடனே ஆர்டினரி லேமேனுக்கு தெரியும், ஹார்மோன் சேஞ்ச் வர்றதுனால அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஹார்மோன் சேஞ்சரில் ஏற்படக்கூடிய அதிநுண் தூண்டல்கள் துளங்கல்கள் ஏற்படக்கூடிய விஷயத்தில் அந்த குழந்தைக்கு அறியாமலேயே அது ஃபயர் ஆகுது. அந்த ஃபயரிங்க்கு பேரண்ட் நினைக்கிறதில்ல. 7வது வரைக்கும் ஒழுங்காக படித்தான் சார், 7வது நான் சொன்னதெல்லாம் கேட்பான் சார், பின்னாலே வருவான் சார், இப்போ கேட்க மாட்டான்ல. எப்படி ஒரு குழந்தை 13 வயசுக்கு பிறகு பியூபர்ட்டி அடைஞ்ச உடனே ஒரு பொண்ணுக்கு எப்படி ஒரு தன்மாற்றம் உடம்புக்குள்ளே நடக்குதோ, அதே மாதிரி பையங்களுக்குள்ளே அந்த அந்த 13 வயசுலேருந்து 19 அது மாதிரியே உங்கள் குழந்தைய நீங்கள் இயற்கையாக வளரக்கூடிய ஒரு குழந்தைய செயற்கைப்படுத்தி கம்பேரிசன் பண்ணுறீங்க. அதைத்தான் நான் திருப்பி சொல்கிறேன். அந்த கம்பேரிசன் அற்ற நிலைக்கு கொண்டாந்தா தான் கருவறையிலிருந்து கொண்டு வந்த குழந்தைய ஒப்பீடு இல்லாமல் ஒப்புமை இல்லாமல் கொண்டு வர பழக குழந்தை வந்து பெற்றோர்கிட்ட 100% அட்டாச் ஆகிடும். செல்லில் அட்டாச் பண்ணுறதெல்லாம் விஷயமே இல்லை. செல் தேவை, செல் இல்லாமல் இயங்கவே முடியாது. ஸ்மார்ட் போர்டு என்ன செல் தானே, யூடியூப் தானே, கூகுள் தானே, அது என்ன, அது இல்லாமல் நீங்கள் இயங்கவே முடியாது. ஆனால் உங்களுக்கும் பெற்றோருக்கும் குழந்தைக்கும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த இயற்கை, அந்த மெய்யியல், அந்த மெய்ஞானம் கொடுத்திருக்கக்கூடிய உங்களால் எந்த விதமான திட்டங்களுக்கும் கொண்டு வரப்பட முடியாத ஒரு நடைமுறை கட்டமைப்பான அந்த அஃபெக்ஷன், ஒரு பாசம், இதை யார் உங்களுக்கு கொடுத்தது? இந்த பாசத்தில் அவங்களுக்கு இந்த பாசத்திலிருந்து பிணைப்பாக இருந்தாங்க, இணைப்பாக இருந்தவங்கள நீங்கள் அப்படி கலட்டுறீங்க. அந்த குழந்தைக்கு நீங்கள் 15 வயது வரைக்கும் அவர்கள் என்ன சொன்னாலும் ரிசீவ் பண்ணி அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷனில் கேட்டு ஸ்டாப் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் அவங்களுடைய உணர்வுக்கு தக்கடியே இன்ட்ராக்ட் பண்ணணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்செர்ட் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக இன்புட் பண்ணணும். சாப்பிடுவதற்கு உங்களோட உட்காந்துருக்காங்க, தூங்குவதற்கு உங்களோட இருக்காங்க, விளையாடுவதற்கு உங்களோட இருக்காங்க, பேசுவதற்கு உங்களோட இருக்காங்க. அம்மாட்ட வந்து நம்ம என்ன செஞ்சாலும் அக்ரி பண்ணி போகிறாங்க. நான் சொல்கிறது 12 வயது வரைக்கும் ஒன்றுமே நடந்துடாது. குழந்தைகள் எங்கேயுமே கெட்டு போயிடாது. பாலியல் உணர்வுகள் கூட அதற்கு பிறகு தான். உங்களுக்கு எங்கே டிஸ்லொகேஷன் கிடைக்குதோ சம்மந்தம் இல்லாமல் ஸ்கூலில் ஒரு பையனோடையோ ஒரு பிள்ளையோடையோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறையா பிள்ளைங்களை நீங்கள் கேளுங்க, ஸ்கூலுக்கு எதுக்கு போகிறீங்கன்னு கேட்டேன். நான் கேட்டிருக்கேன். இங்கே வந்தால் தானே ஃப்ரெண்ட்ஸுகளை பார்க்க முடியும். அம்மா ஐயையோ, அப்பா ஐயையோ, பாட்டி ஐயையோ அட்வைஸாக கொடுப்பாங்க. பாட்டி எல்லாம் உடஞ்சி போச்சுங்க. நீங்கள் நினைக்கிறீங்க குடும்பத்தில் இருக்க இந்த குழந்தைகளெல்லாம் உடைச்சிட்டா, கண்டிஷன் வச்சுட்டா, நான் மெடிக்கலுக்கு போக முடியாத, இவன் அடையணும், நான் வந்து அதை அடையணும், அந்த பதவிகள் எல்லாத்தையும் ஓச்சிட்டாங்க. ஸோ குழந்தைகளை கம்பேரிசன் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி, அமைதியாக உருவாக்கி, அவங்கள கம்பேரிசனே பண்ணக்கூடாது. தே ஆர் டிஃப்ரெண்ட் சிந்திக்க கருவறை சுகத்தை அந்த குழந்தைகள் எந்த விதமான டிஸ்லோகேஷன் இல்லாமல் கொண்டு போவாங்க. அதுதான் வெற்றியினுடைய ரகசியம். மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.